ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது கதிர் செம அதிரடியாக வந்து நம்ம ஜானகியை காப்பாற்றிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் கதிரோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மாமாவும் மருமகனுமா செம ஒற்றுமையாக இருக்காங்க. அதே சமயத்தில் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரகுராம் கதிருக்கு அப்படி என்ன ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் ஜானகி என்னை எதிர்த்து நிற்கும் போது எலெக்ஷனில் வின் பண்ணவே கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தானே இந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வேலையை செய்து வைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட உதவினால எப்படியாவது இந்த ஜானகிக்கு உண்டுலன்னு பண்ணணும், அவள் வீட்டில் இருக்கும்போதே உயிர் பயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சி வேலை மாதிரி ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்போ தான் இந்த சிலிண்டர் இங்கே டெலிவர் பண்ணணும், அதே மாதிரி இந்த சிலிண்டரை நாங்களே ஃபிட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் அந்த கேஸ் வால்வை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை சொல்லி விடுறாங்க. அதுபடியே ஒரு ஆட்களும் நம்ம ஜானகி மட்டும் தனியாக இருக்கும்போது வராங்க. ஜானகியும் சரி எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது, இல்லைம்மா சிலிண்டர் வந்து நல்லபடியாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலிண்டரை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த சிலிண்டரில் கேஸ் எல்லாம் லீக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. இது நம்ம ஜானகிக்கே தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்ம மாயா கதிர் எல்லாரும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக ஜானகி பெரியம்மாவுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இந்த புவனேஸ்வரி சூழ்ச்சி செய்வா. அதனால் எப்போவுமே நம்ம பெரியம்மாவை சுற்றி யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜானகி எதுவுமே தெரியாமல் சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுறதுக்காண்டி தயாராகிறாங்க. அங்கே சிலிண்டர் ஃபிட் பண்ணவங்களும் வசமாட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த கதவையே பூட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. இது நம்ம ஜானகி கூட தெரிய மாட்டேங்குது. ஜானகியும் சரி நம்ம சமைக்க ரெடி ஆகலான்னு சொல்லி கிச்சன் பக்கமாக போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிர் மாயா எல்லாருமே வந்து பார்க்கும்போது என்ன இது கதவு வந்து பூட்டி இருக்கே, இப்படி வந்து பண்ண மாட்டாங்களே நம்ம பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிரும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி இந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது, கேஸ் ஸ்மெல் தான் அடிக்குது, வீடு முழுக்க இந்த ஸ்மெல் அடித்த மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து நம்ம அத்தைக்கு இருக்குங்கிறது நம்ம கதிருக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஜானகி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கதிரை யார் இது வெளியில் பூட்டி வச்சுருப்பாங்க, எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த கதவை செம மாசா உடச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். உள்ளே போய் நம்ம ஜானகியை அப்படி இழுத்துட்டு வராங்க. அத்தை நீங்கள் வெளியில் வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கேஸ் வால்வையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதிரோ என்னத்தை வீடு ஃபுல்லாக கேஸ் பெல் தான் அடிக்குது, நல்ல வேளை நீங்கள் இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக வந்து தடுத்துட்டேன், இந்த நேரத்தில் மட்டும் இந்த ஸ்டவ்வை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகினால தாங்கவே முடியல, அப்படியே அதிர்ச்சியாகி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராம் ரமணி பாட்டி எல்லாருமே ஜானகி உனக்கு எதுவுமே ஆயிலே நல்லா தானே இருக்கு அப்படி சொல்லும்போது ஜானகி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமோ அது எப்படி இந்த வால்வ் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, சிலிண்டர் நான் ஃபிட் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் விட்டேன், ஆனால் அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராமோ இப்போ மட்டும் கதிர் வரலைன்னா இந்நேரத்துக்கு உனக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஜானகி அப்படி சொல்லும்போது ஜானகியும் சரி எப்படியோ நான் நல்லபடியா இருக்கேன் அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரமணி பாட்டியும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த புவனேஸ்வரோட சூழ்ச்சி தான் இருக்கும், யாரோ ஒருத்தங்க வேணும்னு இந்த வீட்டுல வந்து சிலிண்டரை மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை செய்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு வேலையை செய்திருப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமோ ஜானகியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது, அவ பதவி ஆசையில எதுனாலும் பண்ணதுக்கு தயாரானவ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கதிர் எப்பவுமே ஜானகிக்கு துணையாவே இருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரகுராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே பயங்கரமா பதட்டத்துல இருக்கும்போது பார்வதி பத்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பார்வதி இந்த எலெக்ஷன்ல இந்த ஜானகி மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. புவனேஸ்வரிக்கு ஆதரவாவே இருந்துட்டு அந்த குடும்பத்திலேயே இருந்து புவனேஸ்வரிக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரியா இன்னைக்கு ஜானகிக்கு பிரச்சனை ஆயிட போகுது, அவளை நம்ம போட்டு தள்ளணும்னு நினைச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஜானகி எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பசுபதி கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளோ பிளான் பண்ணி ஒரு ஆளெல்லாம் அனுப்பிச்சோம், ஆனா வந்து இந்த டைமுக்கு ஜானகியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பார்த்தா கதிர் பையன் கடைசி நேரத்தில் வந்து காப்பாத்திட்டானா,
எப்படியாவது இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஜானகிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதனால ஜானகிக்கு தான் ஓட்டு வர்றதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்படியாவது ஏதாவது சதி வேலை செய்தால் தான் ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு புவனேஸ்வரி அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாயாவும் கதிர் நல்ல வேலை பெரியம்மாவை இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிட்டா. அதே மாதிரி பெரியம்மாவுக்கு எப்படி இருந்தாலுமே இன்னும் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை புவனா செய்துட்டே இருப்பா. அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் மாயாவும் சீனுவும் எல்லாரும் மாறி மாறி நம்ம ஜானகிக்கு உறுதுணையாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே தனாவும் கதிரை பார்த்து நல்ல வேளை கதிர், நான் நல்லா பயந்துட்டே இருந்தேன். அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் ஆயிருந்ததுன்னா என்ன நிலைமை ஆயிருக்கும், அதை யோசிச்சாலே எனக்கு பயமாகவே இருக்குது. கரெக்டான சமயத்தில் நீ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணனால தான் அம்மா நான் உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவை கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இல்லை, நான் வாங்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நம்ம தனாவை கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜானகிக்கு மட்டும் அந்த சமயத்தில் சிலிண்டரை ஆன் பண்ணியிருந்தானா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேளை அந்த கதிர் வந்து காப்பாற்றிட்டான். என்னதான் இருந்தாலும் கதிர் காப்பாற்றினதுக்கு அவனுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சன்மானம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நன்றி செலுத்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ரகுராமுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சரி, எதுக்கும் அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு நம்ம ரகுராமும் கதிர் தனாவோட வீட்டுக்கே வராங்க. நம்ம கதிர் மட்டும் வீட்டில் இருக்கும்போது அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரகுராமோ சரி நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதிர் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. வாங்க மாமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமோ தனா எங்கே அப்படின்னு கேட்கும்போது தனா இப்போ தான் பக்கத்தில் போயிருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமோ சரி, நீ வந்து ஜானகியோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்க, ஜானகிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. கரெக்டான சமயத்தில் வந்து ஜானகியோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கதிரை ரகுராமை பார்த்து மாமா அத்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால் நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லண்டா. சரி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம கதிர் விடுற மாதிரில கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம கதிரும் காஃபி போடுறதுக்காண்டி தயாராகிறாங்க. மாமனாரை பார்த்த உடனே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. அந்த இடத்துல பால் எல்லாம் கீழே சிந்துன உடனே நம்ம ரகுராமே கதிருக்கு உதவியாக இருக்காங்க. கதிரும் சரி நீங்கள் போய் உட்காருங்க மாமா, நானே எடுத்துகிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது ரகுராமும் கதிரும் சேர்ந்து டீ போடுறத கரெக்டாக தனா வந்துடுறாங்க. தனா அப்படி பார்க்கும்போது ஜன்னல் வழியாக கவனிக்கிறாங்க. அப்பாவும் கதிரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களே, அதுவும் இவங்க இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தனா இருக்காங்க. தனா வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரகுராம் எப்பவும் போல் சரி தனா நல்லா இருக்கல, நான் வந்து அன்னைக்கு ஜானகியோட உயிரை காப்பாற்றினேன், அந்த கதிருக்கு நன்றி சொல்லதுக்காண்டி தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரிப்பா, எப்படி இருந்தாலுமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம ரகுராமும் வீட்டை விட்டு போனவொடனே தனாவும் கதிர்கிட்ட வந்து பாத்தியா கதிர் அப்பா எவ்வளோ மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாமனார் மருமனா சேர்ந்து இந்த டீ வேற போட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு, இனிமே அப்பா நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானியோட உயிரை காப்பாற்றின நம்ம கதிரை மருமனா ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.